இந்த வீடியோவில் நம்ம கிளேஷியர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா மேப் வரைஞ்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எந்த பார்ட் வந்து பார்க்க போகிறோம்னா, ஸோ மெயினாக வந்து கரக்கோரம் ரீஜியன் இந்த தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளேஷியர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பிண்டாரி, அப்பார்ட் ஃப்ரம் கரக்கோரம் இங்கே வந்துட்டு பிண்டாரி, உத்தரகாண்ட், அண்ட் இங்கே வந்து கஞ்சன்ஜாங்காவுக்கு கீழே வந்து ஜீமு, அண்ட் இங்கே வந்துட்டு ராங் பங்க் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கரக்கோரம் ரேஞ்ச் கிட்ட பார்த்தோன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ இந்த டாப்பை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து ரஃப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து ஃபெட்செங்கோ, பத்தூரா, இஸ்பூர், பால்டோரா, சியாச்சின். ஸோ இஸ்பூர் அண்ட் பால்டோராக்கு பிட்வீனில் வந்துட்டு பியாஃபோ, இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சியாச்சின் தான் இருக்கிறதுலே வந்துட்டு லார்ஜஸ்ட் கிளேஷியர்ஸ். மீன்ஸ் நான் போலார் இல்லாமல் சப்போலார் இல்லாமல் இந்தியாவில் வந்துட்டு சியாச்சின் வந்துட்டு லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டில் இதுதான் வந்து செகண்ட் லாங்கஸ்ட் நான் போலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 75 கிலோமீட்டர் லென்த்தில் வந்து இருக்குது. நுப்ரா வேலி அப்படின்ற வேலியில் தான் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு மெயின் ட்ரிபியூட்டரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். லோலோ ஃபாண்ட் அண்ட் டெரம் ஷெஹார் அப்படின்றது தான் ரெண்டு மெயின் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இந்த சியாச்சன் அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்பியூட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்றாங்க. ஆல்சோ இட் இஸ் த ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே இருக்கிற ஃபெட்செங்கோ, அதுதான் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ இது வந்து 74 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நார்த் வெஸ்டர்ன் பமிர் ரீஜனை வந்து கவர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 450 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு. அண்ட் டெப்த் வந்து பார்த்தோன்னா 550 மீட்டர் டீப் ஐஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் இஸ்பூர். ஸோ இஸ்பூர் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இஸ்பூர் வந்துட்டு தேர்ட் லார்ஜஸ்ட் கிளேஷியர் அப்படின்னு சொல்கிறாங்க கரக்கோரம் ரீஜியனில். ஸோ இதோடைய ட்ரிபியூட்டரி வந்துட்டு இது வந்து ஹன்சா ரிவர் அப்படின்ற ட்ரிபியூட்டரியை வந்து ஆக்கிபை பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எதோட கம்பைன் ஆகிருக்குன்னா, இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா பியாஃபோ கிளேஷியர்ஸ், இது ரெண்டும் வந்து கம்பைன் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 65 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்துட்டு பிரால்டோ அப்படின்ற வேலியை வந்து கவர் பண்ணியிருக்கு. இதோட மெயின் ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தோன்னா குங்யாங் லேக் 24 கிலோமீட்டர், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் இஸ்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பியாஃபோன்றதை நம்ம சொன்ன மாதிரி இஸ்பூர் அண்ட் பால்டோரா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த பியாஃபோ. இதுவும் வந்துட்டு பிரால்டோ வேலியை தான் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் கரக்கோரம் ரீஜியனுடைய ஃபோர்த் லார்ஜஸ்ட் கிளேஷியர்னு சொல்கிறாங்க. இது எந்த வேலியை ஆக்கிபை பண்ணியிருக்கு அப்படின்னா பிரால்டோவா வேலி. ஆல்சோ காரி ரிவர் கங்கா அதுவும் வந்துட்டு கவர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. 9 கிளேஷியர்ஸ் சேர்ந்தது தான் இந்த ஒரு பியாஃபோ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிண்டாரின்றதை நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உத்தரகாண்ட். ஆல்சோ இட் இஸ் வந்துட்டு சவுத் ஆஃப் நந்தாதேவி. ஸோ இது வந்து பிண்டாரி ரிவர் வந்து இதோடைய சோர்ஸ், இது வந்து சோர்ஸாக கொடுக்குது. பிண்டாரி ரிவருக்கு வந்து ஒரு சோர்ஸ் இருக்குது. தென் இது எங்கே இருக்குது லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குவாமோன் ஹிமாலயாஸில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. இது வந்து 90 கிலோமீட்டர் ரவுண்டில் வந்து நம்மளுக்கு ட்ரெக்கிங் ட்ரிப்புக்கு வந்துட்டு ஒரு பாத்வே வந்து இது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ராங் பங்க் அப்படின்றது வந்து டிபேட்டியன் சைட் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இதுதான் வந்து லார்ஜஸ்ட் கிளேஷியர்ஸ் அவுட் சைட் ஆஃப் கரக்கோரமில் பார்த்தோன்னா இதுதான் லார்ஜஸ்ட்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ராங் பங்க் மொனாஸ்ட்ரி வந்து இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். அது வந்துட்டு ராங் பங்க் வேலியோட நார்தன் சைடில் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ்மேன் ஜார்ஜ் மெல்லோரி அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சரி மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு வழி தேடிட்டே போகும்போது இந்த ராங் பங்கை வந்து கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜீமு வந்துட்டு இங்கே இருக்குது, அதாவது கஞ்சன்ஜாங்காவுக்கு பேஸில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லார்ஜஸ்ட் கிளேஷியர்ஸ் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு 25 கிலோமீட்டரில் இருக்குது. ஜீமு ரிவர் அந்த டைரக்ஷனில் தான் இது ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்றாங்க. இது மேபி ஒன் ஆஃப் த பாசிபிள் சோர்ஸ் வந்துட்டு தீஸ்தா ரிவர் அப்படிக்கு வந்து இது வந்து ஒரு சோர்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு பால்டோரா. பால்டோரா அப்படின்றது வந்து ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இஸ்பூர் அண்ட் பால்டோராக்கு சென்டரில் தான் நம்ம வந்து பியாஃபோ இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ இங்கே தான் வந்துட்டு பால்டோரா. இது வந்து பார்த்தோன்னா சியாச்சனோடைய லெஃப்ட் சைடில் இருக்குது, விச் இஸ் வெஸ்ட் ஆஃப் சியாச்சன். இது வந்து 65 கிலோமீட்டர் லாங்கில் கிளேஷியர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதோட சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஷீகர் ரிவர், அது வந்துட்டு இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷீகர் ரிவரோடைய சோர்ஸாக வந்து இந்த பால்டோரா இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம கிளேஷியர்ஸ் படிக்கும்போது நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதோடைய லென்த். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு அதோடைய ட்ரிபியூட்டரிஸ். தேர்ட் வந்துட்டு வேலி அண்ட் ரிவர்ஸ். ஸோ எந்தெந்த ரிவர்ஸ். ஸோ மெயினாக இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து நம்ம கிளேஷியர்ஸ் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ.